எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் குழந்தைங்களை சித்திரவதை பண்ணின வீடியோவை நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதையே 1888லேயே பண்ண ஒருத்தரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்த்துட்ருப்போம். அவர் பேர் ஜாக் த ரிப்பர். தெரியாதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. திஸ் இஸ் பிரவீன்குமார் மங்களராஜா. வெல்கம் டு தி மர்மோரா. மேரி ஜான் கெல்லி, அந்த 25 வயசு பொண்ணோட ஸ்கின்ஸை பீல் பண்ணி அந்த சின்ன ரூமில் நம்மளோட ஜாக் விளையாண்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப அதிகமான நேரம் கிடச்சிருக்கு அந்த பொண்ணோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. தோலை கொஞ்சம் கொஞ்சமாக சர்ஜிக்கல் நைஃபை வச்சு உரிச்சு பாடி பார்ட்ஸை கட் பண்ணி டேபிளில் தலையை, கட்டில் கை காலன்னு வெட்டி வெட்டி ரூமை பூரா அலங்கரிச்சிருக்கார். கிரைம் சீனை பார்த்த போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட்டை கேட்டு மக்கள் சிதறி போய் கிடந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு ஜாக் காணாமல் போயிட்டார். நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு, மாதங்கள் போச்சு. ஜாக் ஒரு மர்டர் கூட பண்ணலை. மக்கள் எல்லாரும் பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. சடனாக அமைதியாக போய்கிட்டு இருந்த கண்ட்ரியில் திடீர்னு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 1888 அன்னைக்கு ரோஸ் மில்லட் அப்படின்னு ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. எல்லாருமே ஜாக் திரும்ப வந்துட்டாருன்னு நினச்சாங்க. வேகமாக போய் அந்த டெட் பாடி எடுத்து பார்க்குறாங்க. கழுத்தில் அதே மாதிரி ஒரு கட். இதை பார்த்த மக்கள் பீதியில் உறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அட் தட் மூமெண்ட் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஜாக்கோட ஸ்டைலில் கழுத்தில் இருக்கக்கூடிய த்ராட் கட் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த கொலையை ஜாக் பண்ணலைன்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜாக் தான் பண்ணினாரு, போலீஸ் அதை மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டில் எது உண்மைனே தெரியல. 8 மாதத்துக்கு அப்புறம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி 1889 அலைஸ் மெக்கன்சி அப்படின்றவர் திடீர்னு செத்து கிடந்தார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. போய் பார்த்தா அதே மாதிரி தொண்டையில் ஒரு கட். இது டிட்டோவா ஜாக் பண்ண மாதிரியே இருக்கிற கொலை. ஆனால் போலீஸ் இதை ஜாக் பண்ணலை, ஏன்னா அந்த பாடியை டார்ச்சர் பண்ண விதம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இது ஜாக் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு தரப்பை முன்னெடுத்து வச்சாங்க. ஜாக்கோட கொலையை ஃபாலோ பண்ணிட்டு வந்த யாரோ ஒரு காப்பி கேட் தான் ஜாக்கோட ஸ்டைல்லையே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் பயம் பூதாகரமாக கிளம்புச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா போலீஸ் ஜேம்ஸ் சாட்லர் அப்படின்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணினாருன்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அண்டு ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஜாக் கிடையாது அப்படின்றத போலீஸ் தரப்புலேயே சொல்லப்பட்டுருச்சு. ஏன்னா ஜேம்ஸை இவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் மோர் தென் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு கொலை அதே ஃபார்மெட்டில் நடந்துச்சு. அவங்க நேமு ஃப்ரான்சிஸ் கோல்ஸ். இவங்களோட கழுத்து அறுபட்டு செத்து கிடந்ததை பார்த்துட்டு அந்த கொலையை பண்ணது தான் ஜேம்ஸ் அப்படின்னு பிடிச்சாங்க. பட் ஆதாரம் இல்லாத காரணத்தினால அதை ஜேம்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் வந்துட்டார். ஏப்ரல் மாதம் 1889 ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை ஒரு கேங்கே சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு அந்த விக்டிமே டைரெக்டாக போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுவும் ஜாக்கோட கணக்கில் ஏற்றப்படுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து 39 ஸ்டாப்ஸோட 39 தடவை அப்படி குத்துன மேனிக்கு ஒரு பாடி கிடைக்குது. அந்த பாடி ஒருவேளை ஜாக் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு போலீஸே சந்தேகப்பட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ வைலண்ட்டாக இருந்தது அந்த டெத். 11 மர்டரை பண்ணிட்டு தெருவில் வீதி உலா நடந்து போய்கிட்டு இருந்த ஜாக் மாதிரியான ஆட்கள் இன்னும் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. சாதாரண கொலைகாரங்களை பார்த்தா மக்களுக்கு பயமாக இருக்கும். சில பேரை பார்த்தா லண்டன் போலீஸ் மாதிரியான ஆட்களுக்கே பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த ஜாக். 130 வருஷமாக இவரோட கேஸு சால்வ் ஆகவும் இல்லை, க்ளோஸ் ஆகவும் இல்லை. ஆள் யாருங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சப்ஸ்கிரைப் மர்மோரா ஃபார் மோர் மர்மோர்ஸ்.